ஃபர்ஸ்ட்ல எடுத்த உடனே நம்ம 2 பேரும் ஒரே ஏஜ் தான். நான் எப்படி அந்த ஏஜ் எனக்கு எப்படி அப்படி பேசுறேன்னு சத்தியமா புரியல. ஆனா 2 பேரும் உன்னோட தாட் அந்த மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு புரியல. அப்புறம் என்கிட்ட பேசிட்டு என்கிட்ட வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லும்போது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க சொல்லிருக்கணும். அங்கேயும் நீங்கிட்ட சண்டை போடுறேன். நீங்க உங்க கேங் கூட கான்வர்சேஷன் பண்றீங்க. என்கிட்ட பேசுற மாதிரி நீங்க எதுவுமே பண்ணல. அது வந்து நம்ம 2 பேருக்கும் ஒரே ஏஜ் அப்படின்னு சொன்னதுக்கு, அந்த கிழவி ஏஜா எனக்கு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல கரெக்ட்டான ஒரு விஷயம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. சாண்ட்ரா அவர்கள் தான் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்டா உள்ள வரும்போது சொன்னாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஷோவ பார்க்குறாங்க. பார்த்து நடந்துக்கோங்கப்பா, பார்த்து வார்த்தைகள விடுங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்படிப்பட்ட சாண்ட்ராவே இப்போ வந்து இந்த மாரி வார்த்தைகள் விட்டுறது வந்து எந்த விதத்துல ஒரு கரெக்ட்டான விஷயம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அண்ட் கனி அவர்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, நம்ம 2 பேரும் ஒரே ஏஜ் அப்படின்ட்டு. அந்த ஏஜ வந்து நிஜமாவே எடுத்து பார்க்கும்போது, உண்மையாவே இவங்க 2 பேரும் ஒரே ஏஜ் கேட்டகரி தான். இவங்களும் 40 பிளஸ் தான், அவங்களும் 40 பிளஸ் தான். அப்படி இருக்கும்போது கனி சொன்னது ஒண்ணும் தவறு கிடையாது. அண்ட் அப்படியே கனி நிஜமாவே வயசானவங்களா இருந்திருந்தாலுமே, என்ன தப்பு? அத பத்தி சொல்றதுல என்ன அந்த மாரி சொல்றதுல என்ன தப்பு? அதுக்குன்னு உட்கார்ந்து, "கிழவி நம்ம 2 பேருக்கும் ஒரே ஏஜா?" அப்படின்னு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் ஒரு பெரிய விஷயமா இது? ஆனா வெயிட் அவங்க டிஸ்கஸ் பண்ணதுல மெயின் பிளாட்டே இது கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன வார்த்தையில பேச்சுவார்த்தையில சொல்லியிருந்தாங்க. அத போயிட்டு பார்வதி கிட்ட போயிட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க, அடுத்தது அந்த டாஸ்க்க பத்தி, அந்த ஜட்ஜ்மென்ட்ட பத்தியும் பேசியிருந்திருப்பாங்க. அதுவுமே எனக்கு கனி சொன்னது கரெக்ட்டா தான் பட்டுச்சு. எஸ், நீங்க வந்து ஒரு ஜட்ஜா இருக்கீங்க. உங்கள வந்து ஜட்ஜ் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல நீங்க இருக்கீங்க. அந்த ஒரு இடத்துல உங்க கருத்த நீங்க எடுத்து வைக்காம, எனக்கு அதுல உடன்பாடே இல்ல. அவங்க தான் முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுலயும் ஒரு கரெக்ட்டான விஷயம் கிடையாதுல்ல. நீங்க தானே ஜட்ஜு. நீங்க தானே அங்க எடுத்து பேசணும். நீங்க வந்து ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுக்காம, அவங்க குடுக்குறாங்க. அதனால நம்ம அமைதியா இருந்தா, நீங்க எப்படி ஜட்ஜ் ஆவீங்க? அது என்ன கேமு? கனி சொன்னது கரெக்ட் தானே. அந்த இடத்துல நீங்க உங்க கருத்து வச்சிருக்கணும்ல. கரெக்ட் தானே. அதுக்குள்ள குரூப்பிசம் அவங்க குரூப் கூட அவங்க பேசியிருந்தாங்கன்னா, நீங்களும் தான் அவங்க குரூப் கூட பேசிட்டு இருக்கீங்க. இப்படின்ற மாரி தானே இருக்கு இதெல்லாம். என்னதான் ஆச்சு சாண்ட்ராக்கு? ஆரம்பத்துல நல்லா விளையாடுனாங்க. ஃபர்ஸ்ட் வாரம் பட்டைய கெளப்புனாங்க. வேற மாரி பண்ணாங்க. இப்போ என்ன ஆச்சு? அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.